எல்லோரும் ஓட்ட முடிஞ்சு ஓடியாந்துட்டாங்க. ஓடி வராங்க. ஒரே ஒரு ஆள் மட்டும் அன்னைக்கு ஓடி வர மாட்டாங்க. ஒரு மனுஷனா மட்டும் ஓடி வர முடியல. யார் வரல தெரியுமா? மூத்த மகன் பிள்ளையாரு அன்னைக்கு வர முடியல. முடியலையே. ஏன் வர முடியல? அன்னைக்கு அவருக்கு பிறந்த நாள். ஆமா, அன்னைக்கு அவருக்கு கொலக்கட்டை நாள். ஆமா, அன்னைக்கு தான் விநாயகர் சதுர்த்தி. பிள்ளையார் சதுர்த்தி. ஆமா, பிள்ளையார் சதுர்த்தின்னு சொன்னா போதாதுல்ல, அவருக்கு வேண்டிய பச்சை பலகாரத்தை பூரா படைச்சிருக்காங்க. படைச்சு வச்சிருக்காங்க பாருங்க. அவளு பொறி கடலை, கொலக்கட்டை, மோத கொலக்கட்டை, பிட்டி கொலக்கட்டை, கழனி கொலக்கட்டை, கழனி உருண்டை, பனவோட கொலக்கட்டை, பூசணையில கொலக்கட்டை, ஆமா பாயாசம், ஆமா சக்கரை பொங்கல், பால் பாயாசம், அவளு பொறி கடலை, எள்ளுருண்டை, மாவுருண்டை, கலருண்டை எல்லாத்தையும் படைச்சாங்கல்ல. பிள்ளையார் இந்த வருஷம் விட்டு அடுத்த வருஷம் நமக்கு கிடைக்கும்னு கிடைச்ச பலகாரத்தை பூரா ஒத்தையிலேயே அவரே சாப்பிட்டாரு. அள்ளி அள்ளி சாப்பிட்டாரு. அவரு சாப்பிட்டாரு. அவர் வயறு பெரிய வயது பத்தியலா, அவருக்கு ஒரு வாகனம் எலி இருக்கா, பெருச்சாளி 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 பிள்ளையாரு அண்ணாந்து பாத்தீங்க. நமக்கு ஒரு எள்ளூருண்டை கொடுக்க மாட்டாரா, ஒரு சுண்டலை ஓட்ட மாட்டாரா, ஒரு கடலை உண்ட தவறிகள் வந்தாரா அப்படின்னு அண்ணாந்து பாக்க. இன்னைக்கும் பாருங்க, பிள்ளையார் சிலைக்கு முன்னால பெருச்சாளி அண்ணாந்து தான் பாத்து நிக்கும். ஆமா, இவர் வயறு மறைச்சுக்கிறோம். ஆமா, அதெல்லாம் இந்த பெருச்சாளி பிள்ளையார வறுமை வைக்கி. ஏ பிள்ளையார பலகாரத்தை பார்க்க வச்சா திங்காரு. எனக்கு கால வரும் வேற வரும், காத்திருந்து பலி எடுப்பேன். யார வரும் பொழுது வரும், யாட்டையாக பலி எடுப்பேன். அக்கம் பக்கம் சாப்பிட்டு முடிஞ்சது பார்த்தாரு கைலாசத்துல பிள்ளையாருக்கு முன்னால யாருமே